அவர்கள் இந்த நாட்டின் சொத்துக்கள். வெளிநாடு சென்று அந்நிய செலாவணியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு முதுகெலும்பாக வெளிநாடு சென்றுள்ளவர்கள் திகழ்கின்றார்கள். இவர்களுடைய சகல விடயங்களிலும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் முன்னின்று உழைக்கின்றது. அந்த வகையிலே இவர்களை கௌரவப்படுத்துவதற்காகவே இவ்வாறான ஒரு தினத்தினை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் கொண்டாடுகின்றது. அந்த வகையில் அதனை நினைவுகூரும் முகமாக இந்த நிறுவனத்தினர் மேற்கொள்வது மிக சால சிறந்த என தெரியவில்லை. உள்நாட்டிலே தொழில் புரிந்து வெளிநாட்டிற்கு சென்று அவர்கள் அந்நிய செலாவணியை இலங்கைக்கு ஈட்டித் தருவதில் முன்னணியை திகழ்கின்றார்கள். அந்த வகையிலே இலங்கையிலிருந்து ஒருத்தர் வெளிநாடு செல்வதாக இருந்தால் பல்வேறு விதமான கஷ்டங்கள், துன்பங்கள், அவர்கள் துன்பங்களிலிருந்து நீங்குவதாக இருந்தால் சரியான முறையில் வழிநடத்தப்படும் போதுதான் அவர்களுக்கு முழுமையான பயனை பெற்றுக்கொள்ளலாம். அந்த வகையிலே ஒருத்தர் வெளிநாடு செல்வதாக இருந்தால் முதலாவதாக அவர் பயிற்சி அவசியம். வெளிநாடு செல்வதற்கு பயிற்சி அவசியம். அந்த பயிற்சி தரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. வெளிநாடு செல்கின்ற ஒரு பணிப்பெண்ணாக இருந்தால் அவருக்கு 40 நாட்கள் பயிற்சியும், ஒரு ஆண் வெளிநாடு செல்வதாக இருந்தால் மத்திய கிழக்கு நாடுகள் போன்ற நாடுகளுக்கு வெளிநாடு செல்வதாக இருந்தால் அவருக்கு 5 நாள் பயிற்சியும், அந்த பயிற்சி மாவட்டத்திலே மாவட்ட காரியாலயம் 435/11 கண்ணகி அம்மன் கோயில் ரோட்டில் உள்ள காரியாலயத்திலே இந்த பயிற்சி நடைபெறுகின்றன. வெளிநாடு செல்பவர்களுக்கான அங்குள்ள மொழிகள், அங்குள்ள சட்ட திட்டங்கள், வெளிநாடு செல்பவர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அவருக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய வழிமுறைகள், இவ்வாறான பல்வேறு விடயங்கள் உள்ளடக்கியதாக அந்த பயிற்சி திட்டம் அமைந்துள்ளது. இந்த வெளிநாடு செல்பவர்கள், பணிப்பெண்ணாக செல்பவர்கள் 40 நாள் பயிற்சி அவர்களுக்கு வழங்கப்படுகின்றன. அதன்பின் அவர்களுடைய குடும்ப அறிக்கைகள், இதுபோன்று அவர்களுடைய சகல விடயங்களையும் கண்காணித்த பின்னர் அவர்கள் பதிவு செய்யப்பட்டு வெளிநாடு செல்ல வேண்டும். இவ்வாறு வெளிநாடு செல்வர்கள் பதிவு செய்யப்பட்டு வெளிநாடு செல்வர்களுக்கு அவர்களுடைய சகல விடயத்திலையும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே வெளிநாடு செல்பவர்கள் கட்டாயம் பயிற்சி எடுத்து தான் வெளிநாடு செல்ல வேண்டும். அந்த பயிற்சிக்குரிய வயதிலையும் வரையறுக்கப்பட்டுள்ளன. சவுதி போன்ற நாடுகளுக்கு செல்கின்ற பணிப்பெண்களுக்கு வயதில்லை 25 ஆகவும், ஏனைய நாடுகளுக்கு செல்பவர்களுக்கு 23 ஆகவும், கட்டார், துபாய் போன்ற நாடுகளுக்கு பயிற்சி பெறுபவர்களுக்கு 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பயிற்சியும் வழங்கப்படுகின்றன. இவ்வாறு வயதில்லை நிர்ணயிக்கப்பட்டிருந்தும் சொந்த வயதுக்கு அப்பால் வயதை கூட்டி செல்லக்கூடியவர்களும் நடைமுறையில் உள்ளார்கள். இவ்வாறு வெளிநாடு செல்பவர்கள் பதிவு செய்யப்பட்டு சென்றாலும் பின்னர் ஏதாவது இழப்பு நடக்கும் பொழுது சரியான முறையில் அதனுடைய நஷ்டஈட்டை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே வெளிநாடு செல்பவர்கள் சொந்த வயதில் சொந்த பெயரில் வெளிநாடு செல்வதனை கட்டாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவ்வாறு செல்லும் பொழுது ஏற்படுகின்ற பிரச்சனைகளை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் உள்நாட்டிலும் வெளிநாட்டில் எங்களுடைய தூதர் ஆலயத்திலும் கடமை புரிகின்றவர்களும் அவர்களுடைய முழு செயற்பாடுகளிலும் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே ஒருத்தர் வெளிநாடு செல்வதாக இருந்தால் பயிற்சி கட்டாயம். இந்த வெளிநாடு செல்வதற்கு 2 முறைகளில் வெளிநாடு செல்லலாம். ஒன்று தனிப்பட்ட முறையில் விசா வரவழைத்து வெளிநாடு செல்லலாம். இவ்வாறு முகவர் ஊடாக ஒரு ஏஜென்ட்ஸ் ஊடாகவும் வெளிநாடு செல்லலாம். 2 வழிகளில் தான் வெளிநாடு செல்லலாம். முகவர் ஊடாக செல்வதாக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் செல்வதாக இருந்தாலும் உங்களுடைய கொடுக்கல் வாங்கல்களை நீங்கள் கட்டாயம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களது காரியாலயத்தில்
ஒரு நாளைக்கு 3-4 குறைந்தது 3 கொடுக்கல் வாங்கல்கள் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். அவ்வாறான பிரச்சனைகளுக்கு போலீஸ் அதிகாரிகளோ வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகமோ இவர்களில் விடயத்தில் கவனம் எடுப்பதாக இருந்தால் உங்களுடைய கொடுக்கல் வாங்கல்களுக்கு கட்டாயம் எவிடன்ஸ் கட்டாயம் அவசியம். தற்காலத்தில் நீங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்யும் போது வங்கி ஊடாக அல்லது ராஃப்ட் அனுப்புவதூடாக ஏதோ உங்களுடைய கொடுக்கல் வாங்கலை நீங்கள் கட்டாயம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவ்வாறு அங்கீகரிக்கப்பட்ட முகவர் ஊடாக உங்கள் கொடுக்கல் வாங்கல் கொடுக்கப்பட்டு அதை அவர் தர மறுக்கும் பொழுது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் உடனடியாக சட்ட நடவடிக்கை அவருக்கு எடுக்கப்படும். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் உங்களுக்கு தெரியும், உங்களுடைய பிரதேச செயலாளர் பிரிவில் பல்வேறு பிரிவுகள் இருக்கின்றன. உதாரணமாக சமூக பாதுகாப்பு திட்டம் அல்லது காணி வழங்கும், இதே போன்று ஃபினான்சியல் ஒவ்வொரு பிரிவுகளும் இருப்பது போன்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திலும் பல்வேறு பிரிவுகள் இருக்கின்றன. கன்சிலேஷன் முறைப்பாட்டு பிரிவு, நலம்பிய பிரிவு, விசேட புலனாய்வு பிரிவு, மார்க்கெட்டிங், இவ்வாறு பல்வேறு பிரிவுகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் உள்ளன. இவ்வாறு முகவர்கள் தவறுகள் இழைக்கும் போது அதனை விசேட புலனாய்வு பிரிவின் ஊடாக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அதற்கு சட்ட நடவடிக்கையில் ஈடுபடும் பொழுது உங்களுடைய ஆவணங்கள் சரியான முறையில் கொடுக்கல் வாங்கல்கள் ஆவணங்கள் சரியான முறை இருக்கும் போது உடனடியாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியம் அதனை மீள பெற்றுத்தரும் நடவடிக்கையில் ஈடுபடும். அவ்வாறின்றி நீங்கள் பெருந்தொகையான பணங்களை செலுத்தி அதற்கான ஆவணங்கள் இல்லாத விடத்தில் சாதாரணமான உதவி முகவர் சப் ஏஜென்சி செல்வோம், அவர்களிடம் கையில் காசுகளை கொடுப்பது, அவ்வாறின்றி அனுமதிக்கப்படாத முகவருக்கு நீங்கள் பணங்களை செலுத்துவதன் மூலமாக அந்த சட்ட நடவடிக்கையில் ஈடுபடுவது கடினம். அந்த முகவர் உறுதிப்படுத்தப்பட்ட முகவரா அல்லது போலியானதா என்பதனை இனங்காணுவதாக இருந்தால் நீங்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் சென்று அந்த முகவருக்கு நாங்கள் பதிவு இலக்கம் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்திருக்கின்றோம், அந்த பதிவு இலக்கத்தை நீங்கள் பரிசித்து பார்க்க வேண்டும். உங்களது கணவர் வெளிநாடு செல்வதாக இருந்தாலும் அல்லது உங்களுடைய பிள்ளைகள் வெளிநாடு செல்வதாக இருந்தாலும் நீங்கள் இது ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட முகவரா என்பதனை கண்டுகொள்வதாக இருந்தால் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் சென்று அதனுடைய முகவருடைய இலக்கத்தினை காண்பித்து அதில் பதிவு உள்ளதா அல்லது பதிவு இழக்கப்பட்ட முகவரா என்பதனை நீங்கள் கண்டுகொள்ளலாம். ஆகவே வெளிநாடு சென்று பல இலட்சக்கணக்கான ரூபாக்களை நீங்கள் முகவரிடம் கொடுக்கும் முன்னர் நீங்கள் அதனை சரி செய்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் எல்லா கொடுக்கல் வாங்கலையும் கொடுத்துவிட்டு பிறகு இது நம்பத்தகுந்தமான ஒரு முகவரா என்பதனை பரிசிப்பதற்கு முன்னர் நீங்கள் இந்த இலக்கத்தினை முதல் சரி செய்து கொள்ள வேண்டும். அவ்வாறு உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு சொல்லப்பட்ட தொழில் வாய்ப்பின் சம்பளத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும் பொழுது உடனடியாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அந்த முகவருடன் தொடர்பு கொண்டு உரிய சட்ட நடவடிக்கையில் ஈடுபட என்றும் தயாராக இருக்கின்றது. ஆகவே வெளிநாடு செல்பவர்கள் கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தினை நீங்கள் கொடுப்பதற்கு முன்னால் பரிசித்து பார்ப்பது காலத்தின் கட்டாய தேவையாகும். இதேபோன்று வெளிநாடு சென்றவர்களுக்கு இந்த வெளிநாடு சென்று உரிய தொழில் வாய்ப்பு அடுத்தது சம்பள பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது தாய்நாட்டுக்கு உடனடியாக திரும்பாமல் அங்கிருந்து கொண்டு உங்களுடைய உறவினர்கள் ஊடாக நீங்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திற்கு உங்களுடைய முறையீடுகளை செய்யும் பொழுது நாங்கள் உடனடியாக அந்த முகவரிடம் தொடர்பு கொண்டு இவருடைய பிரச்சனையை உடனடியாக தீர்த்து கொடுக்க வேண்டும். இல்லாவிடின் உங்களுடைய அனுமதி பத்திரத்தை ரத்து செய்யக்கூடிய அதிகாரமும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு உண்டு. ஆகவே
வெளிநாடு செல்கின்ற உங்களுடைய குடும்ப உறவினர்கள் யாராவது வெளிநாடு சென்றால் அவருக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையை உடனடியாக அவர் தொலைபேசி மூலமாகவோ அல்லது வேறு எது தொடர்பு வசதி ஊடாக அவர் நாட்டில் உள்ள உங்களிடம் அறிவித்து நீங்கள் உடனடியாக அவர் சம்பந்தமான பிரச்சனையை இனங்கண்டு உடனடியாக வெளிநாட்டு வேலை பணியகத்துக்கு அறிவித்தல் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்கின்ற ஒரு சேவையை இந்த மாவட்ட காரியாலயத்திலும் அவர்களுக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வுகளையும் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றன. வெளிநாடு செல்கின்ற உங்களுடைய உறவினர்கள் அப்பாறு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் உடன் நாட்டுக்கு திரும்பி வரக்கூடாது. வருவதற்கு முன்னோடியாக இவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும். இவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபடும் பொழுது அவர் அங்கிருந்தவாறு அவருடைய பிரச்சனைகளை உடனடியாக வெளிநாட்டு வேலை பணியகம் தீர்த்து கொடுக்கும். இவ்வாறு இது மட்டுமன்றி வெளிநாடு சென்றுள்ள உங்களுடைய கல்வி கற்கின்ற பிள்ளைகளுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் 1996ஆம் ஆண்டிலிருந்து 2016 கிட்டத்தட்ட 20 வருடமாக வெளிநாடு சென்றுள்ள வெளிநாடு சென்றுள்ளவர்களின் பிள்ளைகளை கௌரவப்படுத்தி கொண்டு வருகின்றன. புலமை பரிசு திட்டத்தின் ஊடாக புலமை பரிசில் சித்தியடைந்த மாணவர்களுக்கு வருடந்தோறும் 15,000 ரூபாயும், அதுபோன்று காப்போ சாதாரண பரீட்சை சித்தியடைந்த மாணவர்களுக்கு 20,000 ரூபாயும், உயர்தர பரீட்சை சித்தியடைந்த மாணவர்களுக்கு 25,000 ரூபாயும் ஒவ்வொரு வருடமும் இந்த புலமை பரிசு திட்டம் வழங்கி கொண்டு வருகின்றன. அந்த வகையிலே இந்த வருடத்திற்கான 2016ஆம் ஆண்டுக்கான புலமை பரிசில் வழங்கும் திட்டம் கிழக்கு மாகாணத்துக்குரிய அம்பாறை, மட்டக்களப்பு, திருவண்ணாமலை மாவட்டங்களை ஒன்றிணைத்து சென்ற மாதம் 20ஆம் தேதி கிட்டத்தட்ட 650க்கும் மேற்பட்டவர்களுக்கு புலமை பரிசு திட்டம் இம்மாவட்டத்திலே வழங்கப்பட்டது. இது மட்டுமன்றி வெளிநாடு செல்கின்றவர்களுடைய மரணித்தவர்களுக்கான நஷ்டஈடு கொடுப்பனவு 5 லட்சம் ரூபாவினை இலங்கை வெளிநாட்டு வேலை பணியகம் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. அதுபோன்று வெளிநாடு சென்றுள்ளவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் உடல் ரீதியாக ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டாலும் அவர்களுக்கான கொடுப்பனவுகளையும் வெளிநாட்டு வேலை பணியகம் செய்து கொண்டிருக்கின்றனர். இவ்வாறு செல்பவர்கள் சட்ட ரீதியான முறையில் செல்கின்றவர்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகளை வெளிநாட்டு வேலை பணியகம் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றனர். ஆகவே வெளிநாடு செல்கின்றவர்கள் கட்டாயம் நீங்கள் பதிவுகளை மேற்கொள்ள வேண்டும். வெளிநாடு செல்கின்றவர்கள் இன்று கூட மலேசியாவில் ஒருத்தர் மரணித்ததாக எனக்கு தகவல் வந்தது. உடனடியாக அவருடைய ரெஜிஸ்ட்ரேஷனை செக் பண்ணி பார்க்கும்போது அவர் வெளிநாடு சென்று 3 வருடம் அவர் பதிவு செய்யாமல், ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யாமல் வெளிநாடு சென்றுள்ளார். அவர் மரணித்து அவருடைய முடிவு நாட்டுக்கு எடுத்தாலும் அவருடைய நஷ்டஈட்டு தொகையினை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே வெளிநாடு சென்றுள்ள ஒருவருக்கு வெளிநாட்டு வேலை பணியகத்தின் ஊடாக 2 வருடத்திற்கு ஒரு முறை அவர் பதிவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். புதிதாக ஒருவர் வெளிநாடு செல்வதாக இருந்தால் அவர் ரெஜிஸ்ட்ரேஷன் 17,337 ரூபாய் அவர் செலுத்த வேண்டும். அதேபோன்று 2 வருடத்திற்கு ஒருக்காக அவர் வரும்பொழுது ரினுவலாக 3,755 ரூபாய் கட்டிக்கொள்ள வேண்டும். இந்த சிறு தொகை அவர் மரணித்தாலும் அவருக்கு இந்த மேலதிகமான அவருக்கு அந்த பிரயோசனத்தை தரும். மரணம் எல்லோருக்கும் எந்த இடத்திலும் வரக்கூடியது. ஆனால் வெளிநாடு சென்று ஒருத்தர் மரணித்தால் அவர் பதிவு சரியான ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குமாக இருந்தால் அவருக்காக 5 லட்சம் ரூபாய் தொகையினை வெளிநாட்டு வேலை பணியை வழங்குகின்றனர். ஆகவே உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய அயலவர்கள் வெளிநாடு சென்று 2 வருடத்துக்கு மேற்பட்ட காலம் அவர்கள் அங்கு வாழ்ந்தாலும் நீங்கள் அவர்களுடைய
பதிவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அந்த பதிவை புதுப்பித்துக் கொள்ள நடைமுறையாக அவர் உள்நாட்டிலும் செய்யலாம், வெளிநாட்டில் தூதர் ஆலயத்தில் சென்று அவர் அந்த பதிவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். உள்நாட்டில் செய்வதாக இருந்தால் அவருடைய கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் கோப்பியை அவர் வெளிநாட்டு வேலை பணியகத்துக்கு கொண்டு சென்று அதனை கொடுக்கும்போது அதனுடைய தொகையை செலுத்தி அந்த ரெனுவலை அந்த பதிவை மேலும் புதுப்பித்துக் கொள்ள முடியும். ஆகவே வெளிநாட்டில் இருக்கின்ற உங்களுடைய உறவினர்களுக்கு இந்த செய்தியை நீங்கள் கட்டாயம் எத்தி வைக்க வேண்டும். ஆகவே வெளிநாடு செல்கின்றவர்களுடைய பல்வேறு பிரச்சனைகள் வேலைவாய்ப்பு பணியகம் 1985ஆம் ஆண்டிலிருந்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து அவருடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை மேற்கொண்டிருக்கின்றன. ஆகவே வெளிநாட்டு வேலைவாய்ப்பு இந்த நாட்டிலே ஆக பெரும் சக்தியாக வெளிநாடு சென்று வருகின்றவர்களுடைய வருமானத்திலே தான் இலங்கை நாடு தங்கியுள்ளது. ஆகவே வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் ஊடாக பதிவு செய்வதை கட்டாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். வெளிநாடு செல்லுள்ளவங்களுடைய உறவினர்கள் யாராக இருந்தாலும் அவருடைய கால 2 வருடம் முடிவதற்கு முன்னால் இந்த பதிவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். வெளிநாடு செல்பவர்கள் சரியான முறையில் ஆலோசனை வெளிநாட்டு வேலை பணியகத்தின் ஆலோசனையை பெற்று வெளிநாடு செல்வதன் ஊடாக அவர்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தனக்கு வருமானத்தோடு நாட்டிற்கும் வருமானத்தை ஈட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு முதுகெலும்பாக திகழ்கின்றனர். ஆகவே இவ்வாறு ஒரு நாட்டிற்கு வருமானத்தை தேடித்தரக்கூடியவர்களை கௌரவிக்கும் முகமாகத்தான் இந்த சர்வதேச புலம்பெயர் தொழிலாளர் தினத்தினை இலங்கை அரசாங்கமும் அதே போன்று இங்குள்ள நிறுவனங்களும் அவர்களை நினைவு கூறி இவ்வாறான நிகழ்ச்சி திட்டங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றனர். அந்த வகையிலே இந்த நிறுவனத்தினர் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே வெளிநாடு செல்கின்றவர்களுக்கு பல்வேறு திட்டங்கள், நன்மை பயக்கக்கூடிய திட்டங்கள், வெளிநாடு சென்றவர்களுடைய பிரச்சினைகளை வெளிநாட்டு வேலை பணியகத்தின் ஊடாக செயற்பட்டு வருகின்றார்கள். அவர்கள் வெளிநாடு சென்றுள்ளவர்கள் அவர்களுடைய பதிவுகளை புதுப்பிக்கிற விஷயத்தில் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமன்றி வெளிநாடு சென்று இழப்பீடு பெற்றுக் கொள்ளுகின்றவர்கள் வெளிநாடு சென்று அதாவது அவர்கள் சுவையினமுற்று வந்தால் அல்லது வெளிநாட்டிலிருந்து பிரச்சனையாக வந்தால் அவர்களுக்கு எவ்வாறு இலங்கை வெளிநாட்டு வேலை பணியகத்தின் ஊடாக நஷ்டஈட்டினை பெற்றுக்கொள்ளலாம் என்பதனை ஒரு கைடாக ஒரு வழிகாட்டியாக இந்த நிறுவனத்தினர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இவர்களுடைய செயற்பாடு இந்த வெளிநாடு சென்றுள்ளவர்களுக்கு பெரு உதவியாக இருக்கின்றது என்பதனை இவ்விடத்தில் நான் கூற கடமைப்பட்டுள்ளேன். ஆகவே வெளிநாட்டு வேலை பணியகத்தின் ஊடாக பயிற்சி பெற்று பதிவு செய்து உங்களுடைய கொடுக்கல் வாங்கல்களை உறுதிப்படுத்தி சரியான முறையில் சட்ட ரீதியாக வெளிநாடு செல்கின்றவர்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் எந்த நேரத்திலும் உதவி செய்ய காத்திருக்கின்றனர். ஆகவே இதற்கு பின்னால் பல்வேறு இங்கு வந்திருக்கின்ற அதிதிகள் அவர்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த இருக்கின்றார்கள். ஆகவே நான் மிக நீண்ட நேரம் உங்களுக்கு இந்த நேரத்தை எடுக்க விரும்பவில்லை. ஆகவே